அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் நான் தான் எல்லாத்தையும் புரட்டி போட போகிறேன். நான் புதுசாக எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க போகிறேன். என்னை பார்த்து தான் இங்கே இருக்கிற தீய சக்திகள்லாம் மாறப்போகுது, இதெல்லாம் தெரிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினாங்க, வந்தாங்க. தொடக்கத்திலிருந்தே பிரச்சனை. கட்சி பேர் வச்சதுலேயே இக்கனா விட்டு வச்சுட்டாங்க. அது ஏதோ எழுத்து பிழை அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு இருந்தோம். பல பேர் என்ன செஞ்சாங்க, அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குது அப்படின்லாம் கேட்டாங்க. யாரும் வரும்போதெல்லாம் முழுசாக கற்றுக்கிட்டுலாம் வரதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவாங்கன்னு சொல்லி நான் மேற்கொண்டு பேசுனது இருக்குது. ஆனால் என்ன இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த தனிப்பட்ட விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு நடிகர் விஜய் ரொம்ப நல்லவராக தெரிஞ்சார். ஆனால் இன்றைக்கி அரசியல்வாதியாக இருக்கிற இந்த விஜய் ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரோ அப்படிங்கிறது தோணுது. இவங்க நம்ம எப்போதுமே என்னென்னா, இவங்கன்னு இல்லை, யாரோட குடும்பத்தோட அந்த வாழ்க்கையில் நம்ம அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் யாரும் பார்க்குறது நாகரிகம் இல்லை தான், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இங்கே விஜய் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரோட வாழ்க்கை அது தனிப்பட்ட முறையில் அவராக விட்டுருந்தார் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க மனைவி சொல்கிறாங்கங்க, அவங்க மனைவி சங்கீதாங்கிறவங்க, நம்ம எல்லாருமே ஒரு தாய் வயிற்றுலேருந்து பிறந்திருக்கிறோம், கூட பிறந்த சகோதரிகள் இருக்கிறாங்க, நம்ம எல்லாருமே அப்படி தான். அதனால தான் இங்கே இந்த கலாச்சாரத்தில் இதன் தாய் பூமின்னு சொல்கிறோம், நதிகளுக்கு எல்லாமே பெண்ணோட பேரை வச்சுருக்கிறோம். அப்படி தான் யாருமே காதல் இல்லாதவங்களாம் யாருமே இருக்க முடியாது. காக்கா குருவி கூட காதல் இருக்குது. இது பூவி உனக்காக படத்தில் வசனமாக மேற்கொண்டு வருது. ஆனால் அது எந்த இடத்துல எப்போ யார்கிட்ட அப்படின்னு ஒன்று இருக்குது. எனக்கு பிடிக்குது அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா, அது யாரோட மனசையும் புண்படுத்தாமல், ஒரு யாரையும் துன்புறுத்தாமல் இருந்துச்சுன்னா சரி. ஒரு பெண் ஒரு 25 வருஷம் ஏறக்குறைய 1999 கல்யாணம் நடக்குது, 2026 இப்போ டைவர்ஸ்க்கு அந்த பெண் வந்திருக்கிறாங்க, சகோதரி சங்கீதா அவர்கள். டைவர்ஸ் கேட்குறாங்கன்னா அவங்க மட்டும் தான் கேட்குறாங்க, பாக்கி எல்லாருமே அப்பா கூட இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, நம்ம பாப்பா இவங்களோட விஜயோட பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு 20 வயசு பெண், அவங்களும் இவரோட இல்லை, பையனும் இவரோட இல்லை, அப்பா அம்மா இவரோட இல்லை. யார் நீ? சரி, நீ ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம் பண்ண போகிற, அதனால தான் நீ இந்த ஒரு துறவர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், சரி என்னமோ ஒரு பெருசாக நம்ம பண்ண போகிறார் போல இருக்குது, அவர் யாரும் புரிஞ்சிக்காமல் எல்லாம் பேசுகிறாங்க, அப்போல்லாம் யாரையும் பேசாதீங்க அப்படின்னு நானே பேசினேன். இல்லைன்னு சொல்ல, இதுக்கு ஒரு 4 வீடியோக்கு முன்னாடி மேற்கொண்டு அதை தான் பேசுனேன். ஆனால் அதை நேற்று சாயங்காலம் நடந்துச்சு பாருங்கள், அந்த வீடியோ ஒன்று வந்துச்சு இல்லை, அது எல்லாமே உடஞ்சி போச்சு. அந்த அம்மா இந்த நோட்டீஸ் அனுப்பி விட்டு, டைவர்ஸ் நோட்டீஸு, அது வெளியில் டெலிகாஸ்ட் ஆகி முழுசாக 1 வாரம் ஆகலையே. அந்த 1 வாரம் ஆகிறதுக்குள்ளேயே இவர் என்ன செய்கிறாரு, அந்த காரில் அங்கேருந்து இறங்கி அந்த நடிகை த்ரிஷாவோட இவர் இறங்கி வர அந்த காட்சி எல்லா ஊடகத்துலேயுமே வருது. அதை பார்க்கும்போது ஆமாங்க, சாதாரணமாக யார் வேணாலும் தான் வரலாங்க அப்படின்னு கூட தோணும். ஆனால் இவர் ஒரு அந்த பெண் இருக்காங்களே, இவரை நேசித்து திருமணம் பண்ண பெண் சங்கீதாங்கிறவங்க, அவங்க நேசித்து திருமணம் பண்ண அந்த பெண்ணை அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவங்க ஒரு இது போடுறாங்க. இவருக்கு ஒரு வேளை ஏதோ ஒரு இது குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அவங்கள்ட்ட இவருக்கு ஏதோ பிடிக்கல, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகளின் எதிர்காலத்தை மனசில் வச்சுனாச்சும் அதை முறைப்படி அதை செய்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட த்ரிஷாவோடையோ இல்லை யாரோடையோ இவருக்கு பிடிச்சவர்களோட சேர்ந்து வாழ்ந்தாலும் கூட, அதையும் இப்போ 51 வயசு ஆகிடுச்சு. சரி, வயசு காதலுக்கு வயசுலாம் தெரியாது, மனசுக்கும் வயசுக்கும்லாம் வித்தியாசம் இல்லைடா, மனசில் வரதுடா காதல், வயசில் கிடையாதுடான்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த உதிர மயிருக்காகையும் நரைச்சி போகிற மயிருக்காகையும் சுருங்குற தோலுக்காகையும் ஒரு இதயத்தை கஷ்டப்படுத்துறீங்கன்னு வச்சுக்க, நீ என்ன மனுஷனா? நீ அப்படி தான் நம்ம கேட்கணும். நீ இந்த மண்ணுக்கு என்ன செய்ய போகிற? இந்த பிள்ளைகள் ஒன்று நம்பி வராங்கல்ல, அந்த ரசிகர்கள், நீ தான் என் தலைவன் சொல்லி அவங்களுக்கு நீ என்ன சொல்ல வர? இவரை விடவும் ரஜினிகாந்த் 1000 மடங்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்த ஆள். அவரோட பேட்டியில் நம்மளே பார்த்துருக்குறோம். ஆனாலும் பக்குவம் வர 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 தன்னை எவன் ஒருத்தன் சீர்திருத்திக்கிட்டு தன்னை செதுக்கிக்கிட்டு திருத்திக்கிறான்னா அவன் தான் மனுஷன். அப்படி தான் வரணும். அதான் நாகரிக சமூகம் அதில் தான் உருவாகும். அதுவும் நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம ஒரு தனி மனிதன் நம்ம இருக்கிறோம், சமூகத்தில் ஒரு அங்கத்தினர் மட்டும்தான், நம்ம பின்னாடி எந்த வித ஃபாலோவர்ஸும் இல்லைன்னா அப்போ அப்பையும் ஒழுக்கமாக இருக்கணும். ஆனால் அப்போ இருக்கிறதை விட நம்மளை ஃபாலோ பண்ணி ஒரு 10 பேர் ஒரு 100 பேர், அண்ணா வணக்கம்ண்ணே, சார் வணக்கம் சார், என்ன தலைவா நல்லா இருக்கீங்களா தலைவா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்க, அப்போ அவனுக்கு நீ ஒரு ரோல் மாடல், நீ ஒரு முன்னேற்றியாராக இருக்கிற, அதுக்கு உண்மையிலேயே தகுதியானவனா வளர்த்துக்கணும்.
நான்லாம் என்னெல்லாம் நிறையா மாற்றிக்கிட்டேன். நான் என்னையே சொல்கிறேன், நான் வந்து வெளியாட்களுங்கிறதெல்லாம் விட்டுருங்க, நான் என்னையே நான் சொல்கிறேன். நானும் அவங்க நிறையா மாற்றிக்கிட்டேன். அப்போ இவங்க பின்னாடி போகிற அந்த பிள்ளைகளுக்கு நீங்களாம் என்ன சொல்ல வாரீங்க? இந்த கலாச்சாரங்கிறது உலகத்திலேயே சிறந்த கலாச்சாரமாக இருக்குது. இங்கே தான் வந்து அந்த ஒரு குருவி கூட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி இங்கே ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அனைத்து உறவுகளும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒட்டு மொத்தமாக அடித்து உடைக்கிற அளவுக்கு வந்து இது போல் வேலையை பார்த்துட்ருக்கிறாரு இவர். இல்லை இவரை பார்த்து எல்லாருமே மாறிடுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இவர்கிட்ட பின்பற்ற அந்த பிள்ளைகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு இதயத்தை சரியாக வந்து நீ புரிஞ்சிக்காமல், இல்லை புரிஞ்சிக்காமல் அது உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு புரிஞ்சுக்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அதை முறைப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அது எந்த வித தொண்டர்கள் கல்யாணத்துக்கெலாம் அவர் வந்து போய் நம்ம பார்த்ததில்ல. எதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஏழைப்பாள கல்யாணத்துக்கு அவர் போய் நம்ம பார்த்ததில்ல. அதெல்லாம் வந்து பார்த்ததில்ல. இந்த சுறா படம் இது போல் வந்து அந்த திரைப்படத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் பல பேர் வந்து விஜய்க்கு ரசிகராக, விஜய் வந்து நம்ம வீட்டு பிள்ளை அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்கலாம் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. நம்ம வந்து மறைக்க தேவையில்லை. அவங்களாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த காலகட்டத்தில் வந்த நடிகர்களில் விஜய் படத்தில் தான் அம்மா அப்பா குடும்பம் தங்கச்சி இந்த சென்டிமெண்ட்லாம் இருக்கும். திருப்பாச்சிலாம் எடுத்திங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். நம்மளாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். அதே போல் காதலுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் வரும். அந்த படத்தில் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டால் தான் இவர் வந்து காதலிக்கு வந்து வாழ்க்கை கொடுத்து காதலுக்கு வந்து மரியாதை கொடுத்தாரு. ஆனால் இங்கே அப்படி எதுவும் தெரியலையே. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க? அந்த படத்தில் வசனம் சொல்கிறீங்க, யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்த வசனம், காதலுங்கிற உணவோட தான் பூக்கும், அதுக்கப்புறம் உதிர்ந்துருச்சுன்னா திருப்பி எடுத்து ஒட்டி வைக்க முடியாது, புயவனுக்காக வசனம். இப்போ சங்கீதாட்ட பூத்த காதல் அது காதல் இல்லையா? அதுக்கு பேர் என்ன? நீங்கள் இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து முதல்ல ஒரு மனிதனாகுங்க, முதல்ல ஒரு நல்ல மனுஷனாகுங்க, முதல்ல ஒரு நல்ல ஒரு தகப்பனாகுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டுற அளவுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு இதயத்தில் வழியை கொடுக்காமனாச்சும் நடந்துக்கங்க. இந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளைங்க வந்து இந்த வயசில் தான் வந்து நாளைக்கு வாழ்க்கைனா என்ன, அடுத்த கட்டத்துக்கு வந்து நவர வேண்டிய வயசு இந்த பிள்ளைங்களுக்கு. பொம்பளை பிள்ளை இருக்குது, ஆம்பளை பிள்ளை இருக்குது. உனக்கு என்ன தகுதி இருக்குன்னா சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது. என்னையும் தான் ஏமாற்றி இருக்கிறாங்க. ஆனால் நாங்களாம் அதுக்காக வந்து அவங்களெல்லாம் யாரும் இதை போய் செஞ்சதெல்லாம் இல்லை. ரைட்டு, அவங்களுக்கு அதான் தோணுதா, ரைட்டு, அவ்வளோதானே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்போமே தவிர நிறைய பேர் அப்படி தான். அப்படி இருக்கவங்க தான் உண்மையான ஆம்பளை. அதை விட்டுட்டு வந்து எது கிடைக்குதோ அதோட வந்து சேர்ந்துக்கிட்டு இது என்னென்ன போயிட்டுருக்கான்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து ஆம்பளைங்கிறதும் கிடையாது, மனசுங்கிறதுக்கும் கிடையாது. மனசுக்கு எவன் ஒருத்தன் வந்து மரியாதை கொடுக்குறானோ அவனுக்கு தான் வந்து இந்த தமிழ் சமூகம் மரியாதை கொடுக்கும். வயசுக்குங்கிறதெல்லாம் இங்கே மரியாதையே கிடையாது. விஜய் மேலே இருந்த மரியாதை கொஞ்சமாக வந்து அந்த ஒரு மரியாதைங்கிறோட அவர் மேலே வச்சுருந்த அன்பு நிறைய குறையுது. இன்றைக்கி அவங்க ரசிகர்களையும் நம்ம வந்து பார்க்குறோம், அவருக்கு ஆதரவாளர்களாக பேசினா எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம். இப்போ நான்லாம் வந்து அவருக்கு ஆதரவாளராக தான் இருந்தேன். இப்போயும் வந்து அவர் மேலே வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒரு மிக பெருசாக நம்ம நினச்சிருப்போம், அது வந்து திருப்பி வந்து அது நம்ம நினச்சதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது போல் இருக்குது. இப்போயும் நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ வந்து எம்ஜிஆர் இருந்தாங்க, பல பேர் இருந்தாங்க, ஐயா கலைஞர் இருந்தாங்க, எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் அவர்கள்லாம் அவங்க பிள்ளைகளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு மரியாதை கொடுத்து அதுக்கு எந்தவித பங்கமும் இல்லாமல் அந்த அன்பை வந்து எங்கே கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் வெளியில் தெரியல. இங்கே அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாட்டுக்கு வாங்க. அதை விட்டு இல்லை நான் தான் நாட்டை காப்பாற்றுவேன், இல்லை நான் நாட்டை காப்பாற்றுவேன்னா திரும்பி பார்க்கும்போது இந்த அஜித் படத்தில் வரும் பாருங்கள், நான் வந்து திரும்பி வெற்றி பெற்று திரும்பி பார்க்குறது ஒரு குடும்பமே இருக்காது அப்படின்னு சொல்லி முகவரி படத்தில் ஒரு டைலாக் அது போல் ஆகிடும். அதை புரிஞ்சுக்கங்க. இவரை பார்த்துட்டு இவரை பின்பற்றிட்டு இருக்கிற நல்ல அறிவுள்ள பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், அப்படி அறிவாக ஏதாவது ஒரு திறனாய்வு செய்யக்கூடிய அந்த பிள்ளைகள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. எது செஞ்சாலும் நம்ம வந்து முட்டு கொடுத்துக்கிட்டே தான் போகிறோம் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு தானே என்னமோ தெரில. இப்போ வந்து நேற்று வந்து இது போல் ஒரு அதை எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு இழிவான செயலோ இல்லை ஏதோ ஒரு செயலோ அது செஞ்சிட்டாரு. அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டு வராரு, 2 பேர் வர வீடியோலாம் இருக்குது, எல்லாத்துலேயுமே வருது. ஆனால் அதுக்கு அவர்லாம் ஒன்றும் பெரிய ஃபீல் பண்ண மாதிரிலாம் இல்லை. 20 வருடம் 25 வருஷம் குடும்பம் நடத்தின அந்த பெண்ணுக்கு ஃபீல் பண்ணல. 50 வருஷம் இன்றைக்கி அவருக்கு வந்து 52 வயசு ஆகுதுங்கிறாங்க. ஒரு 20-25 வருஷம் வந்து தோளில் போட்டு தான் தகப்பம் வளர்த்துட்டு இருந்தார். அவருக்கு ஒன்றும் பெருசாக இவர் வந்து உண்மையாக இருந்த மாதிரி தெரில. இன்னமும் உங்களுக்கு ஒரு அன்பு வச்ச எனக்கு இல்லை நமக்கு வந்து உண்மையாக இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பார்த்துட்டு இருக்க நீங்களும் சிந்திங்க. ரசிப்புங்கிறது வேறு, நடிப்புங்கிறது வேறு, வாழ்க்கைங்கிறது வேறு.
சரியான ஆட்களை நம்ம வந்து கடைப்பிடிச்சா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற பார்த்துங்க. இல்லாட்டி அவர் படம் நடித்தா நம்ம வந்து ரசிப்போம். ஆனால் அதே சமயத்தில் இந்த அரசியல் வந்து நான் புரட்டி போட போகிறேன்னாங்கன்னா அது கொஞ்சம் கூட தகுதி இல்லைங்கிறது என்னோடய விருப்பமாக இருக்குது, என்னோடய முடிவாக இருக்குது, என்னோடய தீர்மானமாக இருக்குது. நீங்கள் என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.